தி. ஜானகிராமன் இயற்றிய காண்டாமணி என்கின்ற ஒரு சிறுகதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு ஓட்டல் நடத்துகின்ற ஒரு உரிமையாளர் வாடிக்கையாளராக அங்கு ஒரு பெரிய வருகிறார். அங்கே இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற போது அந்த உரிமையாளர் உள்ளே போய் சாம்பாரை எடுத்து வருகின்ற போது அந்த சாம்பார் பக்கெட்டில், பெரிய பக்கெட்டில் பாம்பு செத்து மெந்து கிடப்பதை பார்த்து ஐயமுறுகிறார். பெரியவர் என்ன ஆனார் என்று திடுக்கிட்டு வெளியே வருகின்ற போது பெரியவர் சாப்பிட்டு நல்லா தெம்பாக சாப்பிட்டு அதுக்குண்டான பில்லை கொடுத்து விட்டு சென்று கொண்டிருப்பார். அந்த ஓட்டல் உரிமையாருக்கு பகீர் என்று வாரி போடும். என்னாச்சு ஏதாச்சும் புரியல, சாப்பிட்டாரு, பெரியவருக்கு என்ன ஆக போகுதுன்னு மனக்குழப்பத்திலே இருப்பார். பெரியவர் காப்பாற்ற முடியுமா என்ன ஏது, நமக்கு ஹோட்டல் பேர் கெட்டு போடுமே என்று ராவு தூக்கமே வரல, சரியாக தூக்கம் வரல, பொண்டு படுக்கிறாரு. இன்னும் சரி பக்கத்தில் ஒரு இந்த நெல்லையப்பர் சிவன் கோயில் இருக்குது. நெல்லையப்பர் சிவன் கோயில்கிட்ட போய், சிவபெருமானே என்னை காப்பாற்று, இதில் இந்த ஏதாவது என் பேர் கெட்டுவிடாது, இதுலேருந்து காப்பாற்று, குற்றத்துலேருந்துன்னாரு. குற்றத்துலேருந்து காப்பாற்றினா உனக்கு காண்டாமணி, அதாவது மாதா கோயிலில் மணி இருக்கு, பெரிய மணி, அந்த மணியை நான் வாங்கி தரேன் ஒரு பிரார்த்தனையை வைப்பார். மறுநாள் வருவார், நல்லா தூங்கி மறுநாள் எழுந்து பார்த்தா அந்த பெரியவர் செத்து போய் பாடையில் தூக்கி போவாங்க. தூக்கி போனால் முன்னாடி மணி அடிச்சு போவோம், பின்னாடி ஜனங்கள்லாம் பேசி போவாங்க. என்னப்பா பெரியவர் நல்லா தான் இருந்தார், வயசாகி போச்சு, செத்துக்கிட்டாருப்பா. அப்போ தான் அந்த ஹோட்டலுங்க அப்பா தப்பிச்சோன்னு மூச்சை இருக்கு, சரி கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த காண்டாமணியை எடுத்து அந்த நெல்லையப்பர் கோயிலுக்கு அன்பளிப்பை செலுத்திட்டு வந்துடுவார். செலுத்திட்டு மாமூலாக ஹோட்டல் நடத்துவார். நடத்தும் ஒரு நாள் தினமும் அந்த உச்சிகால பூஜை நடக்கும். டங்குன்னு ஒரு மணி அடிச்சோம்னா இந்த பரிமாறினே இருப்பார் இந்த ஹோட்டல் உரிமையார். திடுக்குன்னு சாக்காட்சி நின்றுவார். ஐயோ திடுக்குன்னு சாக்காட்சி, இந்த அதாவது சாம்பார் பாம்பு முதியவர், பாம்பு முதியவர் சாம்பார், இப்படி எண்ணங்கள் அலைப்பாயுது. பேபான்னு முழிப்பார், பதறிப்பவர், எந்த வேலையும் செய்ய முடியல. அதே மாதிரி மாலையில் அதே மாதிரி தான் டங்குன்னு அடிச்சு சாக்காட்சி போய் நின்றுட்டார். இது 2 நாளாக அப்படியே தொடர்ந்துக்கிற, எந்த வேலையும் ஓடல. அவங்ககிட்ட பதட்டு போய் எப்படியாவது அந்த கோயிலில் போய் மணியை வாங்கின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான பணத்தை கட்டி அந்த கோயில் குருக்கு பணத்தை கட்டிட்டு அந்த மணியை வாங்கிட்டு வந்தார். அன்பு நண்பர்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால், ஒரு மனிதன் குற்றத்திலிருந்து தப்பித்து விடலாம், குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்ப முடியாது என்று அழகாக தி. ஜானகிராமன் கதை சொல்லியிருப்பார். நானும் கதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.